வெல்கம் ஆல். வாங்க புரணி பேசலாம். அதாவது பயோபிசிக்ஸை வச்சு எப்படி புரணி பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? பயோபிசிக்ஸ் அப்படின்னா என்னன்னா பயாலஜி பிளஸ் பிசிக்ஸ். ஓகேவா? பயாலஜி பிளஸ் பிசிக்ஸ் தான் பயோபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படின்னா பயாலஜி அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், உயிர், அதாவது நம்மளை பத்தி. உயிர்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ், நம்ம பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் பத்தி படிக்கிறதான் பயாலஜி. பிசிக்ஸ் அப்படிங்கிறது என்னது, மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து வந்த ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? அதாவது பயாலஜில நடக்கிற சில விஷயங்களை, இப்போ நம்ம உடம்புல நடக்கிற சில விஷயங்களை நம்ம அப்படியே சொன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு தியரிட்டிக்கலாவோ எக்ஸ்பெரிமெண்டலாவோ நம்ம ப்ரூவ் பண்ணணும்ல, அதுக்காக அவங்க டிரைவ் பண்ணி செஞ்சதுதான் பிசிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம அந்த பயாலஜி பிசிக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து நம்ம உடம்புல என்னென்னலாம் செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இது நிறைய பேருக்கு எதுக்காக பிசிக்ஸ் படிக்கிறோம் நீட்ல, நம்ம பயாலஜி தான் படிக்க போறோம், அதுக்கு எதுக்கு பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஓகேவா? வாங்க படிக்கலாம். எஜுகேஷன் இஸ் த மொமெண்ட் ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட். அதாவது எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு மனிதனை, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை டார்க்னஸ்ல இருந்து லைட் கொண்டு போகும். இது யாரும் சும்மா சொல்லல, இது நெசமாவே நிறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கு. ஓகேவா? லைக் திஸ் எஜுகேஷன் எஜுகேஷன்னா நம்ம அந்த பீஸ் ஆஃப் பேப்பரை படிச்சு மார்க் வாங்குறது மட்டும் கிடையாது. அதுல நம்ம நிறைய ஸ்கில்ஸ் கத்துக்கணும். அப்புறம் நிறைய புதுசா கத்துக்கிட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட நம்ம வளர்த்துக்க நம்மளோட நாலேஜ் ரொம்ப வளரும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் ஹார்ட்டை பத்தி பார்க்கலாம். ஹார்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எதுல ஒர்க் ஆகுது, எந்த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லாருமே 11th மேக்ஸ் பயாலஜி எடுத்தவங்களுக்கு தெரியும், மோஷன் இன் 1Dன்னு ஒரு லெசன் இருக்கும். மோஷன் இன் 1Dன்னு ஒரு லெசன் தெரியும். ஓகேவா? அந்த மோஷன் இன் 1Dல நிறைய ஃபார்முலாஸ் வரும். லைக் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் பை டைம். இந்த ஃபார்முலா தெரியுமா? இந்த ஃபார்முலா வச்சு நம்மளுக்கு நிறைய அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஹார்ட் அப்படிங்கிறது இங்க பாத்தீங்களா எவ்வளோ இதா இருக்குன்னு பாத்தீங்களா? ஹார்ட் ஒரு பாடியே ஒரு சம ஸ்ட்ரக்சர். லைக் உள்ள அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் படிக்க அப்படியே நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ இந்த ஹார்ட்டை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதுதான் ஹார்ட். ஓகேவா? இந்த ஹார்ட்ல இது தனியா அதனுடைய ஸ்ட்ரக்சர் மட்டும் எடுத்து போட்டிருக்கோம். இது பாடியில எப்படி எவ்வளோ வெயின்ஸ், எவ்வளோ ஆர்டரிஸ் பாருங்க. ஓகேவா? இதோட கனெக்ட் ஆகி இருக்குன்னு. இப்போ இந்த இதுல வாங்க, இந்த டயக்ராம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சுப்பீரியர் வெனா கவா இருக்குல்ல, இந்த சுப்பீரியர் வெனா கவா மூலியமா தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது இந்த அசுத்தமான பிளட் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிளட் எல்லாம் உள்ள வருது, இந்த ஆர்டரியில சேவ் ஆகுது. இந்த ஆர்டரியில சேவ் ஆகி அது அப்படியே ட்ரைகோஸ்பீட் வால்வ்னு ஒரு வால்வ் இருக்கும். அந்த வால்வ் மூலமா கீழே உள்ள ரைட் அட்ரியத்துக்கு போகுது. ஓகேவா? ரைட் அட்ரியம் போனதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சைடாக்க வரும். இந்த டயக்ராம்ல கொஞ்சம் தப்பா கொடுத்திருக்காங்க. அப்படி இப்படியாக்க அரோட்டா மூலியமா லங்ஸுக்கு போகும். லங்ஸ்ல ஆக்சிஜனேட்டர் பெட்டா மாறி அரோட்டிக், அதாவது இந்த வெயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த வெயின்ஸ் மூலியமா உள்ள வரும். இந்த வென்ட்ரிக்கல், அதாவது இது லெஃப்ட் ஆர்டரிக்கு வரும். லெஃப்ட் ஆர்டரிக்கு அப்புறம் அரோட்டிக் வால் மூலியமா இதுக்கு வருது, லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. இது வர்றது அதாவது ஒரே டைரக்ஷன்ல வர்றதுனால இத 1D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க இல்ல, இந்த ஒன் டைரக்ஷன்ல வர்றதுனால E is equal to S by D. சாரி, B is equal to S by T. இந்த ஃபார்முலா மூலியமா தான் நமக்கு இந்த ஹார்ட் ரேட் கண்டுபிடிக்கிறாங்க.